தமிழிலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். இன்ஸ்டாகிராமில் 100 மில்லியன் ஃபாலோவர்களை கொண்ட அரசியல் தலைவர் என்ற புகழை பெற்ற பிரதமர் மோடி தற்போது யூடியூபில் 30 மில்லியன் சப்ஸ்கிரைபர்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். பிரதமர் மோடி 2007ஆம் ஆண்டுதான் யூடியூபில் அதிகாரப்பூர்வ கணக்கை தொடங்கினார். இதுவரையில் 33,823 வீடியோக்களை பதிவிட்டுள்ளார். ராகுல் காந்தியை விட 3 மடங்கு, ட்ரம்பை விட 7 மடங்கு, பிரேசில் அதிபர் ஜெயிர் போல்சனோரோவை விட 4 மடங்கு அதிகமான சப்ஸ்கிரைபர்களை பெற்றுள்ளார். இதன் மூலம் பிரதமர் மோடி யூடியூபில் 30 மில்லியன் சப்ஸ்கிரைபர்கள் கொண்ட அரசியல் தலைவராக சர்வதேச அரசியல் தலைவர்களை பின்னுக்கு தள்ளியுள்ளார். மாறி மாறி ஆட்சி செய்யவும், என்னை வரவிடாமல் தடுக்கவும் திமுக அதிமுக மறைமுக டீலிங் போட்டு செயல்பட்டு வருவதாக தாவேகா தலைவர் விஜய் குற்றம் சாட்டியிருக்கிறார். தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டியில் தாவேகா நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர், நாடகம் ஆடுவது திமுகவின் வாடிக்கை, பெரிய பெரிய திட்டங்களை எல்லாம் ஆட்சிக்கு வந்ததும் செய்ய மாட்டார்கள், ஆட்சி முடியும் போது அதற்கான திட்டத்தை கொண்டு வருவார்கள் என்றார். அடுத்து நாங்கள்தான் என்று ஸ்டாலின் சார் சொல்லுவார், அதெல்லாம் நடக்காது என்றும், சீன பெருஞ்சுவரின் நீளத்தை விட பெரிய விஷயம் 2வது முறை திமுக ஆட்சிக்கு வருவது என்றார். அவர் அப்பாவான கருணாநிதியாலே முடியவில்லை என்றும் கூறினார். நான் இல்லை என்றால் நீ, நீ இல்லை என்றால் நான், நமக்குள் வேறு யாரும் வந்துவிடக் கூடாது, நம் 2 பேரால் மட்டும்தான் மக்களை ஈஸியாக ஏமாற்ற முடியும், விஜய் வந்ததால் நமக்கு பிழைப்பே போய்விட்டது என்று திமுக அதிமுக டீலிங் போட்டு செயல்படுகிறார்கள் என்றும் விஜய் பேசியுள்ளார். ஒன்னு நீ இல்லனா நான் இல்லனா நீ, நீ இல்லனா நான், நமக்குள்ள வேற எவனும் நடுவுல வந்துடக்கூடாது. நாம 2 பேரால மட்டும்தான் மக்களை ஈஸியா ஏமாத்த முடியும். இந்த விஜய் வந்ததுனால நமக்கு பொழப்பே போச்சு. மக்கள் வேற அவனை தான் நம்புறாங்க. நாம வெளியே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் உள்ள நம்மளுடைய டீலிங் பக்காவா இருக்கணும். மக்களோட ஃபீலிங்ஸை பத்திலாம் நமக்கு கவலை இல்லை, நமக்கு டீலிங் தான் முக்கியம். மாத்தி மாத்தி ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைச்சோம், ஆனா அது நடக்காது போல் இருக்கு. அதனால நீ என்ன பண்ற, எஸ்ஓபின்னு போட்டு ஒரு பக்கம் அவனை தடுத்துரு, இன்னொரு பக்கம் அவன் மேல பழி மேல பழி போட்டு நானும் தடுத்துடுறேன். என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர். நடைபெற இருப்பது எலெக்ஷன் இல்லை எமோஷன். தாவேகா வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்று விஜய் தெரிவித்துள்ளார். தஞ்சை அருகே நடைபெற்ற தாவேகா நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர், டெல்லிக்கு எதிராக போராடுவதை போல காட்டிக்கொள்வது வழக்கு என்று வந்துவிட்டால் டெல்லிக்கு வெள்ளை குடை பிடிப்பது யார் என்று எல்லோருக்கும் தெரியும், நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை என்றார். மற்றவர்களுக்கு இது தேர்தல், ஆனால் எனக்கும் என்னை நேசிக்கும் மக்களுக்கும் இது எமோஷன் என்றும், கடவுளுக்கே படையல் போடும் உயர்ந்த மனிதர்கள்தான் விவசாயிகள், இந்த பூமியை சாமியாக்குவதில் விவசாயிகளுக்கு முக்கிய பங்கு உள்ளது என்றும் விஜய் பேசினார். மத்தவங்களுக்கு வேணா இது எலெக்ஷன், ஆனா எனக்கும் என்ன நேசிக்கிற மக்களுக்கும் இட் இஸ் an emotion. And it is not an ordinary emotion. It is a powerful oceanic emotion. திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வருவதால் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூரின் பதிவு கவனம் பெற்று வருகிறது. பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாள் என்பதால் இன்று மாநிலங்களவை உறுப்பினர்கள் பட்டியலை திமுக அறிவிக்கிறது. தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் காங்கிரஸ் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இறுதியானால் மட்டுமே காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கருத்து வேறுபாடுகள் இருப்பது மனித இயல்பு, ஆனால் எந்த தனிநபரையும் விட கட்சியை உயர்ந்தது. தலைமையினர் எடுக்கும் முடிவுகள் எப்போதும் நம் விருப்பத்திற்கு ஏற்ப இல்லாவிட்டாலும் ஒழுக்கத்துடனும் நம்பிக்கையுடனும் அதை ஏற்றுக்கொள்வதே உண்மையான கடமை, ஏனெனில் ஒற்றுமையே நமது மிகப்பெரிய சக்தி என பதிவிட்டுள்ளார். இந்தியாவிற்கு கச்சா எண்ணெய் விற்பனை செய்ய
தயாராக இருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. வளைகுடாவில் போர் பதற்றம் காரணமாக ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளது. இதனால் கச்சா எண்ணெய் கொண்டு வரப்படுவது தடைப்பட்டு உள்ளது. இந்த நிலை நீடித்தால் 2 வாரங்களில் இந்தியாவிலும் பெட்ரோலிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளது. குறிப்பாக இயற்கை எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும். இந்த நிலையில் இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் விநியோகம் செய்ய தயார் என்று ரஷ்யா அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் வரி விதிப்பு காரணமாக ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா பெருமளவில் குறைத்திருக்கும் நிலையிலும் அதிபர் புதின் ஆதரவு கரம் நீட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. போர் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை மீட்க 58 விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா கடும் தாக்குதல் நடத்தி வருகின்றன. அதற்கு பதிலடியாக அமெரிக்காவின் நட்பு நாடுகள் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதன் காரணமாக வளைகுடா நாடுகளில் பதற்றம் நிலவுகிறது. இந்த நாடுகளில் மட்டும் சுமார் 1 கோடி இந்தியர்கள் வேலை பார்த்து வருகின்றனர். அவர்களை பத்திரமாக இந்தியா அழைத்து வர மத்திய அரசு முயற்சி மேற்கொண்டுள்ளது. இதற்காக நேற்று முதல் விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி 2வது நாளாக இன்றும் 58 விமானங்கள் வளைகுடா நாடுகளுக்கு இயக்கப்படுகின்றன. இண்டிகோ 30 விமானங்களையும், ஏர் இந்தியா 23 விமானங்களையும், ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் 5 விமானங்களையும் இயக்கி வருகின்றன. ஈரானின் புதிய உச்ச தலைவராக கமேனியின் மகன் முஸ்தபா தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த அலி ஹயதுல்லா கமேனியின் மகன் முஸ்தபா கமேனி ஈரானின் புதிய உச்ச தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக ஈரான் செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. கடந்த 5 நாட்களாக மத்திய கிழக்கில் ஏற்பட்டு உள்ள போர் பதற்றம் இப்போது உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. அணு ஆயுத விவகாரம் தொடர்பாக உடன்பாடு எட்டப்படாததால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதலை தொடர்ந்து வருகின்றன. இந்த நிலையில் ஈரானின் புதிய உச்ச தலைவரான மறைந்த அலி அயதுல்லா கமேனியின் 2வது மகன் முஸ்தபா கமேனி ஈரானின் புதிய உச்ச தலைவராக ஈரான் நிபுணர்கள் சபையால் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வாரிசு அரசியலை ஈரான் அரசு நீண்ட காலமாக எதிர்த்து வருகிறது. இந்நிலையில் கமேனியின் மகன் உச்ச தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது ஈரான் அரசின் கொள்கை சார்ந்த பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல் அமெரிக்கர்களை சோர்வடைய வைத்திருப்பதாக அமெரிக்காவின் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. நீடித்து வரும் போர் குறித்து அமெரிக்காவின் செனட்டவையில் பேசிய ஜனநாயக கட்சியை சேர்ந்த ஸ்கூமர், ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்க மக்கள் விரும்பவில்லை என்றும் இந்த போர் தேவையற்றது என்று தெரிவித்த அவர், அமெரிக்கர்கள் பலர் உயிரிழப்பதையும் ட்ரம்ப் கவனத்தில் கொள்ள வேண்டும் என ஸ்கூமர் சுட்டிக்காட்டினார். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் அசாதாரண சூழல் அமெரிக்கர்களை சோர்வடைய வைத்திருப்பதாகவும் ஜனநாயக கட்சி குறிப்பிட்டுள்ளது. போர் காரணமாக முட்டை ஏற்றுமதி நிறுத்தப்பட்டு இருப்பதால் நாமக்கல்லில் தினமும் 5 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது. நாமக்கல்லில் இருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அதிக அளவில் முட்டை ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. போர் பதற்றம் காரணமாக ஏற்றுமதி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஓமன், கத்தார் நாடுகளுக்கு முட்டை ஏற்றுமதி தடைப்பட்டு இருக்கிறது. இதனால் நாமக்கல் முட்டை ஏற்றுமதியாளர்கள் இழப்பை சந்தித்து வருகின்றனர். துறைமுகங்கள் மூடல், வான்வெளி கட்டுப்பாடுகளால் முட்டை ஏற்றுமதி பாதிக்கப்பட்டு இருக்கிறது. தினமும் 5 கோடி ரூபாய் அளவுக்கு முட்டைகள் தேக்கமடைந்து இருப்பதாகவும் உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஐசிசி ஒருநாள் போட்டிகளுக்கான தரவரிசையில் ஸ்மிருதி மந்தனா முதலிடம் பிடித்துள்ளார். ஐசிசி ஒருநாள் போட்டிகளில் சிறந்த பேட்டர்களுக்கான தரவரிசையில் இந்திய வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா முதலிடம் பிடித்துள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் அண்மையில் நிறைவடைந்தது. இந்த தொடரை அலிசா ஹீலி தலைமையிலான ஆஸ்திரேலிய அணி 3-0 என்ற கணக்கில் முழுமையாக கைப்பற்றி அசத்தியது. இந்த தொடரில் இந்திய அணியின் துணை கேப்டன் ஸ்மிருதி மந்தனா 3 போட்டிகளில் 89 ரன்கள் குவித்தார். அதில் ஒரு அரை சதம் அடங்கும். இந்த தொடருக்கு பிறகு ஸ்மிருதி மந்தனா 790 ரேட்டிங் புள்ளிகளுடன் ஐசிசி ஒருநாள் போட்டிகளுக்கான பேட்டர்களுக்கான தரவரிசையில் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். இந்திய அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் 9வது இடத்திலும், ஜெமிமா ரோட்ரிக்ஸ் 12வது இடத்திலும் உள்ளார். நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இணைந்து நடிக்கும் திரைப்படம் குறித்து புதிய அப்டேட் வெளியாகியுள்ளது. இயக்குனர் நெல்சன் இயக்கத்தில் 47 ஆண்டுகள் கழித்து இருவரும் மீண்டும் இணைந்து நடிக்க உள்ளனர்.
யார் ஹீரோ என்ற தலைப்பில் ப்ரோமோ வெளியாகி ரசிகர்களிடம் மிகப்பெரிய ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது. இயக்குனர் நெல்சன் இந்த படத்தை முழுமையாக பிலிம் கேமராவில் படமாக முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய அளவில் புகழ்பெற்ற ஒளிப்பதிவாளர் ராஜீவ் மேனன் இந்த படத்தில் பணியாற்ற உள்ளார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழலை செய்திகளோடு. நன்றி, வணக்கம்.